வணக்கம். கேசோ பிஒஎஸ் சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ். த கம்ப்ளீட் பில்லிங் சிஸ்டம். பிஒஎஸ், ஜிஎஸ்டி, இன்வென்டரி, கேஷ் கிரெடிட் மெயின்டெனன்ஸ் அண்ட் இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் போன்ற அனைத்தும் உங்களது கணினியில் இந்த மென்பொருள் வாயிலாக பயன்படுத்திக் கொள்ள இயலும். இந்த மென்பொருள் முற்றிலும் இலவச தொகுப்பு, தனியாக வாங்க தேவை இருக்காது. இதன் பயன்பாடு யூடியூப் வலைத்தளத்தில் வீடியோவாக காண்பிக்கப்பட்டுள்ளது. டவுன்லோட் லிங்க் www.kesopos.in என்ற வலைத்தளத்தில் உள்ளது. இந்த வீடியோவிலும் நீங்கள் பார்க்க இயலும். வீடியோக்களை நீங்கள் பார்ப்பதற்கு முன்னதாக எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்திக் கொள்ளுங்கள். பிறகு இந்த வீடியோக்களை உங்களது சக வணிகர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். கேசோ பிஒஎஸ் சாஃப்ட்வேர் ஆனது மற்றவர்களிடம் சென்று சேர அது பெரிய உதவியாக எங்களுக்கு அமையும். அதன் மூலமாக உங்களது சக வணிகர்களும் இந்த மென்பொருளை இலவசமாக பயன்படுத்திக் கொள்வார்கள். அது அவர்களுக்கு பெரிய உதவியாக அமையும். ஆகவே கேசோ பிஒஎஸ் என்ற யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க, அப்புறம் ஷேர் பண்ணுங்க. நன்றி. வணக்கம். கேசோ பிஒஎஸ் சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பார்கோட் செட்டப் பிரிண்ட். பார்கோட் ஸ்கேனருக்கான ஒரு சின்ன செட்டப், ஒரு 2 மினிட்ஸ் வீடியோ. ஸோ இதை எப்படி செட்டப் பண்ணுறது, ஸோ இதனால் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக பார்கோட் ப்ரிஃபிக்ஸ் செட்டப் சொல்ல போகிறது. இந்த ப்ரிஃபிக்ஸ் செட்டப் இல்லாமையே நீங்கள் பார்கோட் ஸ்கேனரை இந்த சாஃப்ட்வேரில் யூஸ் பண்ண முடியும், எந்த இஷ்யூஸும் இல்லை. ஆனால் ப்ரிஃபிக்ஸ் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ப்ராடக்ட்டை லிஸ்ட் பண்ணுற வேகம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால ப்ரிஃபிக்ஸ் செட் பண்ணுங்க. அந்த ப்ரிஃபிக்ஸ் எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஸ்வல் நம்ம எந்த டிரைவில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம்னா டி டிரைவில் இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். பிஓஎஸ் ஐஎன்எஸ் இதுக்குள்ளே தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருப்போம் இல்லைங்களா. ஸோ இந்த ஃபோல்டருக்குள்ளே வாங்க. இந்த ஃபோல்டருக்குள்ளே இந்த பேஸ் கான்ஃபிக் ஐஎன்ஐ இதுதான் செட்டப் இருக்கிற ஐஎன்ஐ ஃபைல். இந்த ஐஎன்ஐ ஃபைலை ஓப்பன் வித் கொடுத்து நோட் பேடில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே ஓப்பன் பண்ணதுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா பார்கோடுக்குன்னு ஒரு தனி செட்டப் நம்ம வச்சுருக்கோம். ஸோ இந்த இதுதான் பார்கோட் செட்டப். நான் ஹைலைட் பண்ணுறேன் இல்லைங்களா, பார்கோட் ப்ரிஃபிக்ஸ். இந்த பார்கோட் ப்ரிஃபிக்ஸ் நான் ஓன்னு செட் பண்ணியிருக்கேன். ஸோ இது நீங்கள் என்ன வேணால் செட் பண்ணிக்கலாம். ப்ரிஃபிக்ஸ் ஓ அப்படின்னு ஆரம்பிக்கலாம். அது உங்கள் சாய்ஸ் தான், யூசர் டிஃபைன்டட் தான். நான் ஓன்னு செட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எது வேணால் செட் பண்ணிக்கோங்க. அதேமாரி எண்டு சஃபிக்ஸ் அது ஆஸ் யூஸ்வல் என்டர் கேரக்டர் தான். ரிட்டன் கேரக்டர் என்டர் இது பண்ணணும். ஸோ ஆல்வேஸ் பை டிஃபால்ட்டாக எல்லா ஸ்கேனரும் பார்கோட் ஸ்கேனரும் ரிட்டனை தான் என்டர் பண்ணும். ஆனால் ப்ரிஃபிக்ஸ் இருக்காது. ப்ரிஃபிக்ஸ் நீங்கள் ஏதோ ஒரு ப்ரிஃபிக்ஸ் செட் பண்ணிக்கோங்க. அது எந்த இடத்துல செட் பண்ணுறேன், இந்த ஃபைலில் நீங்கள் இன்கேஸ் பீன்னு வைக்கிறீங்க, கேஸ் சென்சிட்டிவ் அதெல்லாம் பார்த்துக்கோங்க. பீன்னு வைக்கிறீங்கன்னா பீன்னு வச்சுக்கலாம். ஸோ எதுனாலும் ஓகே தான். நான் எஸ்ன்னு வைக்கிறேன் அப்படின்னா எஸ், நான் ஓன்னு வைக்கிறேன், நான் வச்சாச்சு ஏற்கனவே. ஸோ அதை அப்படியே விட்டுடுறேன். ஸோ இந்த ப்ரிஃபிக்ஸ் எப்படி பார்கோடில் செட் பண்ணுறது அப்படின்னா, ஸ்கேனரில் செட் பண்ணணும் இல்லைங்களா. ஸ்கேனர் நம்மளுக்கு ப்ரிஃபிக்ஸ் எப்போவுமே ஓன்னு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்கோடை ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நம்ம எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்கோட் ஸ்கேனர் எடுத்துக்கோங்க. பார்கோட் ஸ்கேனர் எடுத்துட்டு பார்கோடு செட்டப்பில் அவங்க ஒரு மெனு கொடுத்துருப்பாங்க. அந்த மெனுவில் நிறையா மெனுஸ் இருக்கும். அதில் செட் டு ஆட் ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பார்த்தீங்களா. இது நான் பெருசு பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த செட் டு ஆட் இதை ஃபஸ்ட்டு ஸ்கேன் பண்ணிவிடுங்க. இதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா நவ் ரெடி டு ஆட் ப்ரிஃபிக்ஸ். இதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஸ்கேனர் அடுத்த ப்ரிஃபிக்ஸ் நீங்கள் என்டர் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடும். அப்போ ப்ரிஃபிக்ஸை திருப்பி இதை ஸ்கேன் பண்ணிவிட்டு ப்ரிஃபிக்ஸுக்கு பார்கோட் இருக்கும், அந்த பார்கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணணும். அதுக்கு கம் டவுன். ஸோ இது ஓன்னு செட் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அந்த ப்ரிஃபிக்ஸோட பார்கோடு. ஃபஸ்ட்டு செட் டு ஆட் ப்ரிஃபிக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஸ்கேனரில் எல்லாமே ஒரு தடவை தான் பண்ணணும். ரெண்டாவது ஓன்னு ப்ரிஃபிக்ஸை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பார்கோட் ஸ்கேனரில் ப்ரிஃபிக்ஸ் செட். எப்போ பார்கோடு இது பண்ணிங்கனாலும் ஸ்கேன் பண்ணிங்கனாலும், ஃபார் எக்ஸாம்பிள் நான் கீழே கொடுத்துருக்கேன், நார்மல் பார்கோடு ரெட் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கிற பார்கோடு,
அதான் வந்து உங்களோட ப்ராடக்ட்டோட பார்கோடு அப்டின்னா, நீங்க வந்து இந்த மாரி ப்ரிஃபிக்ஸ் செட் பண்ணிட்டீங்க அப்டின்னு சொன்னீங்கன்னா, ஆஃப்டர் செட்டப்க்கு அப்புறம் பார்கோடு வந்து 0வோட ரிட்டர்ன் பண்ணும். ஆனா, இந்த 0வோட ரிட்டர்ன் பண்றது எங்கேயுமே வந்து விசுவலா உங்களுக்கு தெரியாது. பட் இன்டர்னலா சிஸ்டம் வந்து இத ஹேண்டில் பண்ணிக்கும். ஓகேங்களா? ஆனா, ஆஸ் யூசுவல் எப்போ அடிக்கிறது வந்து ரெட் கலர்ல இருக்கிற பார்கோட தான் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஆனா, இன்சைடு வந்து 0 0 சாரி ஓவையும் சேர்த்து தான் ஸ்கேன் பண்ணும். ஸோ, அப்போ வந்து உங்களுக்கு ப்ராடக்ட் கெட்டிங் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டா ரிட்ரைவ் பண்ணி எடுத்துட்டு வரும். ஸோ, அதனால நீங்க இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. 2வது இதுல இன்னொன்னு அது மட்டும் இல்ல. அந்த பார்கோடு காலத்துல வந்து யூசர் என்டர் பண்றாங்களா? இல்ல மெஷின யூஸ் பண்றாங்களா? அப்படின்னு ஒரு 2 ஐடென்டிஃபிகேஷன் தேவைப்படுது. அதுக்காக இந்த செட்டப். ஸோ, நீங்க வந்து பார்கோட் ஸ்கேனர வந்து ப்ரிஃபிக்ஸ வந்து எப்பவுமே செட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரிஃபிக்ஸ் செட் பண்றது ரொம்ப சிம்பிளான விஷயம். இவ்வளோதான் ப்ரிஃபிக்ஸ். தேங்க் யூ.